சொல்ல துடிக்குது மனசு. இதுவரைக்கும் பழனிவேல் தன்னுடைய திருமண வாழ்க்கையை பத்தி நம்ம கிட்ட சொன்னாரு. இப்ப அவருடைய மனைவி மோகன சுந்தரி இங்க பேச வந்திருக்காங்க. தன்னுடைய கணவர்கிட்ட நேருக்கு நேர் சில கேள்விகள் கேட்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாப்போம். புதுசுலதான் கொஞ்சம் ஒரு சில வருஷம் தான் நாங்க சந்தோஷமா இருந்தோம். அதுக்கப்புறமாவே பிரச்சனைகள். ஆமா கண்டிப்பா வந்துச்சுனாரு. ஒரு 3 வருஷமா வரைக்கும் நான் நல்லா இருந்தேன். என் பொண்ணு பிறந்து ஒரு 3 வயசு வரைக்கும் நல்லா இருந்தேன் நான். அதுக்கப்புறம் சில பிரச்சனைங்க ஆரம்பத்துல இருந்தே சீட்டு விளையாடுறதெல்லாம் இருந்தது இவருக்கு. எனக்கு ஏற்கனவே தெரியவே தெரியாது இவர்கிட்ட. காசை வச்சு விளையாடுவாரு, வண்டி ஓட்ட மாட்டாரு. சரியா இவ்வளவு பழக்கம் இருக்கு, சொல்லணும்னா சொல்லலாம். அவர் வந்து ஏற்கனவே ரொம்ப தண்ணி எல்லாம் சாப்பிடுவாரு. ஒரு மாதிரி சைக்கோ நிலைமையில இருக்கிறாரு இப்பத்திக்கு. அவரு அப்பா கிடையாது எனக்கு. அப்பா வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அவங்க 2வது வயசு அம்மாவுக்கு வந்து பார்வை தெரியாதுன்னு சொல்லிட்டு 2வது வயசு வச்சு கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தனம் பண்ணாங்க. நான் வந்து 15 வயசு வந்து எக்ஸ்போர்ட் வேலைக்கு நான் போயிருக்கேன் மேடம். நான் அதுல இருந்தே தம்பிக்கும் பார்வை தெரியாது. இதுல இருந்து என்னுடைய ஃபேமிலியை வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு எனக்கு 24 வயசு வரைக்கும் 24 வயசு வந்த பிறப்பாடுதான் கல்யாணம். இவ்வளவு நாள் வேணாம் 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 வேணும் கல்யாணத்தை தட்டே கழிச்சது. இவ்வளவு நாள் அந்த காரணத்துக்கு பார்வை தெரியாது, தாய் பார்வை தம்பி இவங்க வந்தா நம்ம புருஷன் எப்படி நம்ம அவங்கள பார்க்க போறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்கு நான் வேணாம் வேணும்னு தட்ட கழிச்சேன். லாஸ்ட்ல பார்த்தா இவங்க புரோக்கர் மூலியமா இவங்க வந்து அமைஞ்சாங்க. எங்க ஆயாட்ட நாங்க என்ன சொன்னோம், ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு, எந்த பக்கமும் எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியாது. நான் வேணாம் எங்க ஆயாட்ட சொன்னேன், எங்க அத்தை கிட்ட சொன்னேன், எல்லாம் எங்க அம்மாட்ட சொன்னேன், எல்லாத்தையும் நான் சொன்னேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்க போட்டோ எடுத்துக்கு போட்டோ தரல. அதுக்கப்புறம் 2வது வாட்டி வந்து என்ன பண்ணாங்க, வந்து கை நினைச்சிட்டாங்க. உடனே 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு ஞாபகம் இல்லை நிசாமல பண்ணிட்டு 3 மாசம் கழிச்சு 8ஆம் மாசம் கல்யாணம் எனக்கு. ஆனா வந்து எனக்கு இந்த கையூரை கட்டிக்கிறதுக்கு வந்து விருப்பம் கிடையாதுண்ணா எனக்கு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? நான் பொண்ணு பார்த்தேன் மேடம். பொண்ணு பார்த்துட்டு அப்பயே எங்க வீட்லயே வேணாம் சொன்னாங்க. ரொம்ப லாங்கா இருக்கு, இந்த சிட்டிக்குள்ள பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன இது பண்ணேன்னாக்கா, அச்சம் ஒய்ஃபோட தம்பியும் பிளைண்டு, அம்மாவும் பிளைண்டு, அப்பா இன்னொரு பக்கத்துலயே அவங்க சித்தியோட இருந்துட்டு இருக்காரு. எவ்வளவு பேர் பாத்துட்டு போயிருப்பாங்க. சரி நம்மளும் வேணான்னு சொல்லிட்டேன், இது இதாவாதுன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு பொண்ணு, பரவாயில்ல, நான் தானே வாழ்க்கை அனுபவிக்க போறேன், நீங்க ஒண்ணு வேணாம்னு எங்க அக்கா எங்க அம்மா எடுத்து சொன்னேன். அப்புறம் அது உன்னோட இஷ்டம் தான். அவங்க மேரேஜ் ஒத்துக்கினாங்க. சரி வந்தா நல்லா இருந்தாங்க. அவரு மச்சனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரும் கொஞ்சம் பிளைண்ட் தான். பையனை போய் நம்ம பாப்போம் சொல்லிட்டு எனக்கு வீடு ஹவுசிங் போர்டு ஸ்லம் ஏரியா, சின்ன வீடு. அப்படின்றப்ப நான் எப்பவுமே அங்க வளர்ந்தது போற எங்க பெருமாள் தான் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. அம்மா வீடோட அவ்வளவு இருக்க மாட்டேன் நான். அப்ப அங்கதான் கை வந்து பார்த்தது கொண்டது கை நினைச்சது எல்லாமே அந்த வீடு தான். அது நம்மளுக்கு சொந்த வீடு. அங்க நான் இருந்ததால இந்த வீடு பெருசா இருக்கிறதால அங்கேயே முடிச்சிட்டோம். இவங்க அதுதான் சொந்த வீடு, அந்த வீடு தான் லீஸுக்கு 50,000 எடுத்து வச்சிருந்தாங்க மேடம் அந்த வீட்டை. எங்ககிட்ட அந்த வீடு ஹவுசிங் போர்ட்ல இருக்கிறோம், ஆனா சொந்த வீடு தான் எங்க கிட்ட சொன்னாங்க. ஆனா சொந்த வண்டி இருக்கு, கவர்மெண்ட்ல எழுதி கொடுத்துருக்கேன் வேலைக்கு, 50,000 நாங்க கட்டியிருக்கோம் பணத்துக்குன்னு இவங்க சொன்னாங்க மேடம் எங்க மாமியார். நான் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணது உண்மைதான். 87 இருந்து 92 மட்டும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசங்களோட சேர்ந்து இந்த வண்டி ஓட்டிட்டு நம்ம எல்லா ஊரும். அதுக்கப்புறம் எங்க ஆயா சொன்னாங்க, அவங்கதான் நீங்க வந்து 50,000 கட்டியிருக்கேன்னு சொல்றாங்கல்ல, வீடு சொந்தம் இல்லைன்னா என்ன அப்படி. ஆனா வீடு சொந்தம் தான் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியும். கல்யாணம் ஆகி 3ஆம் மாசம் கழிச்சு எங்க மாமியாரு எங்க நாத்தனாரு உட்கார வச்சு பேசுறாங்க. எனக்கு 2வது வீட்டுக்காரு, இப்ப இருக்க மாமனார் வந்து எனக்கு 2வது வீட்டுக்காரு சொல்லிருக்கேன் மேடம். அம்மாவுக்கு அப்பா தவறிட்டாங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அம்மாவும் சொன்னாங்க கல்யாணம் ஆகி உட்காந்துட்டு 15 நாள் 1 மாசம் இருக்கும் அப்படி உட்காந்து. 3 மாசம் சொன்னீங்க. இல்ல நாங்க அம்மா வீடுக்கு நாங்க மேல இருக்கோம். இருக்கும்போது அம்மாவுக்கு ஒளிமறை இல்லாம சொல்லிட்டாங்க, மோகனா நாளைக்கு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எதுவுமே கேட்க கூடாது, என்னோட லைஃபை பத்தி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவங்க அப்பா சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் குழந்தைங்க பசங்க போறாங்க, அவதான் இட்டுட்டு போறாரு. அப்புறம் நானா போய் என் பொண்ணு வந்து அப்புறம் என் பையனை என்கிட்ட வந்துட்டான். அந்த மாதிரி இருக்கும்போது இவங்கிட்ட சொல்லுவேன், நான் இப்படி கால் மேல அம்மாவுக்கு மரியாதை இல்லாம கால் மேல போட்டு நான் பையனை தான் முந்தாணி போட்டேன், நான் 10 பேருக்கு போட மாட்டேன், அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கல, நீங்க வராது என் வீடை காலி பண்ண நம்ம போயிடலாம் அப்படின்னு சீமந்தம் பண்றோம்ட்டு இருந்தாங்க. அப்புறம் சீமந்தம் பண்ணி வீட்டுக்கு நல்லபடியாக தான் அனுப்பிச்சு விட்டேன். திருப்பி வந்தாங்க, எனக்கு பிடிக்கல, நம்ம அம்மா வீட்டு சைடே போடலாம். எங்க அம்மா போறாங்களோ அவங்க வீட்டு சைடே போறாங்க. என் டிஸ்டன்ஸ் நான் வண்டி ஓட்டுறது சிட்டி, நான் எங்க வீடு பாக்குறேன்னாக்கா இல்ல நீ அங்க அம்மா வீட்டுக்கு தான் வரணும், அந்த சைடு அம்மா வீட்டுக்கு போகலாம். இப்போ அம்மா வந்து இப்போ மச்சான் இறந்துட்டா, அப்ப அம்மா வீடு இருக்கு, ஒன்னும் 10 சவரம் போட்டீங்க, எதுவுமே அழிக்கல, இந்த 10 வருஷம் அழிக்கல. இப்போ நான் இப்பதான் சரடு வாங்கிட்டு பிடிங்க நான் 30,000 வச்சது. இது நம்ம எங்க அவங்க அம்மா போறாங்களோ அந்த திசையை நோக்கியே போனோம்னாக்கா என்னோட சம்பாதிக்கிற லைஃபை வந்து என்கிட்ட தான் இருக்கணும். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும்
சொந்தக்கார்ட்ட தான் சொல்லணும். அதை விட நீ போலீஸுக்கு போறதும் அவங்க கூட விசாரிக்கிறதும் இது சொல்லுங்க. நீங்க வந்து உங்க மாமியார் வந்து இதெல்லாம் சொல்லியாச்சு, அதனால உங்க லைஃப் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அவங்களோட பர்சனல் லைஃப் இல்லையா? அவங்களுக்கு பர்சனல் நான் அதை பத்தி நான் கண்டுக்கவே இல்லை. நானு எங்க மாமியார் என்ன காரணம் தெரியுமா? இந்த பொம்பளை என் கூட இருக்கிற வரைக்கும் அக்கா வீட்டுக்கு போவாரு, என் பிள்ளைங்களை போய் காட்டுவாரு, என்னையும் கூப்பிடுவாரு, நான் போவோம் வருவேன் எல்லாமே. ஆனா நான் வந்து இவரு என்ன காரணம் தெரியுமா? ஒரே காரணம், என்னால முடியல வண்டி ஓட்ட. இந்த வயசுல முடியாம எப்ப வண்டி ஓட்டுவாரு நீங்களே சொல்லுங்க. என்னால முடியலன்னு சொல்லக்கூடாது. என்னால முடியாது, என்னால முடியாது. எங்க மாமியார்ட்ட பேசினா, அத்தை இந்த மாதிரி பண்றாரு, அத்தை ஏன் அத்தை இப்படி பண்றாரு அவர் சொன்னதுக்கு எங்க நாத்தனார் வீட்டுக்கு போனால கால் மேல கால் போட்டு கட்டில் மேல பட்டுக்குன்னு ரிமோட் எடுத்து வச்சுப்பாரு. சோ அம்மா அங்க இருந்தா அப்படியே பிரச்சனை பண்ணினுக்கிறாவா, உன் குடும்பம் உன் குழந்தை வருமானம் இல்லைன்னா உன்னை கேட்க முடியும், யாரும் மேடம் பக்கத்து வீட்டுக்கார போய் கேட்க முடியும் சொல்லுங்க. வருமானம் கொடுக்கலன்னா என்ன கேட்க முடியும்? ஒரு நாள் வண்டி ஓட்டுற சீட்டு 2 நாள் வீட்டுக்கு வர மாட்டேன். கல்யாணம் ஆன புதுசுல இருந்து இதே கதை தான் அவர்கிட்ட. ஏன் சீட்டு விளையாடுற? இனி எப்படியா இருந்துட்டேன். எங்க மாமியாருக்கு அந்த பழக்கம் இருக்கு, சீட்டு விளையாடுற பழக்கம். அம்மா போனா புள்ளையும் போற, எதுக்கு இந்த வேலை? சரி என் மாமியாரை திருத்த முடியாது, உன்ன நான் திருத்தணும்னு சொல்லிட்டு நம்ம குடும்பம் நம்ம குழந்தைன்னு நான் எதிர்பார்க்கறது தப்பா? சொல்லுவோம். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, நீ 1000 தப்பு. இவ்வளவு 3 மாசம் என்ன உட்கார வச்சு இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு இப்ப நான் அதை எதிர்பார்க்கறது என் புருஷனை திருத்தணும் அப்படின்றது தப்பு. நீ தப்பு நீ கேளு. கண்ணு தெரியாது விட்டு நான் வர முடியுமா? சொல்லுங்க. அவங்க சொல்றது அம்மா சீட்டை விளையாடுறாங்க. அது நீ ஆதி காலத்துல இருந்து அம்மா நீ அசிங்கமா பேசுற, வாய்க்கு வந்தபடி. அவங்க இப்படி பேசாத வார்த்தை பேசல, அவங்களுக்கு பிடிக்கல. அக்காவும் எங்க அக்கா என்ன சரி அம்மா விட்டு தெலுங்க. எங்க அக்கா என்ன செஞ்சு இந்த மாதிரி பண்றாரு, எந்த ஒரு ப்ராப்ளம் எங்க அக்காட்ட வந்து சொல்றது கிடையாது. எதனா வந்து கூட்டாவோட பிரச்சனை வந்து எதனா பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்க. நீ இந்த மாதிரி வர மண்ணு தூக்கி வர நீ எங்க அக்காவுக்கு குழந்தை கிடையாது. எங்க அக்கா எவ்வளவு கீழ்த்தரமா பேசியிருக்க, அதான் அவளுக்கு குழந்தை கூட நிக்க வச்சு எங்க நாத்தனாரை கேளுங்க. எங்க மாமியார் சொல்லுவேன் மேடம். நானு இது வரைக்கும் எங்க நாத்தனார் இவரே சொல்லிருக்காரு, அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு இவர் சொல்லிருக்காரு. உங்க அக்காவுக்கு குழந்தை இல்லையா? ஆனா என்கிட்ட வந்து கேட்டாங்க, என் பொண்ணு பிறந்த 3ஆம் மாசமே 3 மாசமா 2 மாசம் கழிச்சு கேட்டாங்க என்ன, என் பொண்ணு அவளுக்குதான் குழந்தை இல்லையே, இந்த குழந்தைய உங்க நாத்தனார்ட்ட குடுத்துட்டு நீ வந்து பாக்க கூடாது என்ன? எங்க மாமியார் எனக்கு சட்டம் போட்டாங்க, நீ வந்து பாக்காத, அவளா வளர்த்துக்கிட்டோம், தாய் தகப்ப உனக்குதான் இன்னொரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு இது இருக்குதுல்ல, அதனால நீ அவகிட்ட குடுத்துரு, பாக்காத, அவ குழந்தைய அவ வளர்த்துக்கிட்டான்னா எம்மனை கூட குடுத்துருவாங்க ஒரு குழந்தைய. அடுத்தவங்க கிட்ட கண்ணு எதிர்க்க ஒருத்தர் வளர்க்குறாங்கன்னு என் குழந்தை ஏன் நான் அம்மான்னு சொல்லாம நான் வளர்க்க விட முடியுமா மேடம் சொல்லுங்க? அந்த மாதிரி யாரும் சொல்லவே இல்லையா? வருத்தம் போட்டோம் என்னோட இது நீ பெத்து வச்சிருக்க. கல்யாணம் ஆன புதுசுல கல்யாணம் ஆகி இவங்க 3 மாசத்துல எனக்கு எங்கெங்க நான் குடுத்தனம் பண்ண அந்த 3 மாசத்துல சந்தோஷமா இருக்க சமயத்துல நான் எங்கெங்க 3 மாசம் ஆனது எனக்கு தெரியும். தெரியுங்களா? மாமியார் வீட்டுல இப்ப இருக்க 2வது மாமனாரு அவரு என்ன பண்றாரு, நம்ம வீடு அவங்கள போய் உன் பொண்ணு வீட்டுல போய் படுக்க சொல்லு, அதுங்க போய் தேத்தி அனுப்பு, நீ வந்து இங்க படுடி. எங்க மாமியார் ஒரு டார்ச்சர், நம்ம வீட்டை விட்டுட்டு நீ வந்த வேலைக்கு போற உன் பொண்ணு வீட்டுக்கு அப்படின்னு அவரு டார்ச்சர். இவங்க என்ன பண்ண, அப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்குது, அதனால நீ அவங்க 2 பேரும் அங்க இருக்கட்டும் சொல்லி மந்தவேல்ல 3 மாசமா மந்தவேல்ல போய் சாப்பாடு. எங்க நாத்தனார் வீட்டுல 3 மாசமா மந்தவேல்ல சாப்பாடு, 3 மாசமா அங்கேயேதான் தூக்கம், 3 மாசம் பகலு எல்லாம் அங்க, நைட் ஆனா நாங்க 3 மாசத்துக்கு இங்க வந்து படுத்துக்கணும். 2 மாசம் இப்படிதான் வந்து படுத்தோம். 3ஆம் மாசம் எப்பா எனக்கு இந்த வேலைக்கு எனக்கு பிடிக்கல, எங்க அம்மா வீட்டுல இருக்க, நீ வீடு பார்த்தா நீ பாரு, இல்லன்னு அங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் என்ன பண்ணாங்க, நான் சொல்லிட்டு எங்க மாமியார்ட்ட போயிட்டேன், இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல, இதனால உங்களுக்கும் பிரச்சனை வருது எனக்கும் பிரச்சனை வருது. நடைமுறை வாழ்க்கையே ரொம்ப இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. ஆமாங்க மேடம். சரி, அழிச்சிட்டு நீங்க இருந்தீங்க இல்லையா? இருந்தேன், வாழ்ந்தீங்க, குழந்தையும் பிறந்தது. இப்ப என்ன பிரச்சனை? இப்ப வந்து ஒரு இந்த பொம்பளையால பிரச்சனையா இருக்குதுங்க மேடம் எனக்கு. இந்த பொம்பளை இந்த பொம்பளை தொடர்பு இவருக்கு 2 பேருக்கும் ரொம்ப லிங்கா இருக்கிறாங்க. ஒண்ணு என்ன வாழ விடும், இல்ல எனக்கு விவாகரத்து கொடுத்துருன்ற. நான் இந்த பொம்பளையால எனக்கு தொந்தரவா இருக்குது. இந்த பொம்பளை கூட தான் இப்ப இருக்கிறாரு. சீட்டாட்டம், இந்த பொம்பளை சோக்கு எல்லாமே எனக்கு பொம்பளையால வாழ தர்றவர். இது யாரு பண்ணுவீங்க சொல்லி நம்ம எங்க மாமா அவர்கிட்ட கொடுக்காதீங்க. எங்க மாமா பொண்ணு எங்க மாமா போவா, அது இவ கூட தான் நான் தங்கி இருக்கேன், இது பண்ணிருக்க வரமாட்டேன்ற. இந்த ஒரு தங்கி வீடு எடுத்து சிட்டல பக்கத்துல வீடு எடுத்து ரூம் எடுத்து இவளுக்கோசம் 10 வருஷம் ஆகுது. ஒரு டிவி வாங்கி கொடுத்து நடு ரோட்ல இழுத்து போட்டு உதச்சி புடவை துணியெல்லாம் அவுத்து போட்டு என்ன பாவடை ஜாயத்தோட அவுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போனோமா
ஒரு 5 வருஷம் முன்னாடி என் பையன் வயித்துல இருக்கும் போது என் பையன் பிறகமா போல்ட்ட சொல்லலாம் அவஸ்தப்பட்டு இவ்வளவு எல்லாம் வேதனைப்பட்ட இந்த மனுஷனால தார முடியல மேடம் எனக்கு. அதனால இங்க வந்திருக்க மேடம். நான் எனக்கே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு மேடம். நீ அனுசரிச்சு எல்லாரையும் போனாக்கா எந்த பிரச்சனையும் யாருக்குமே கிடையாது. நீ ஆதில இருந்து யாருமே அனுசரிக்காது. அனுசரிக்க சொல்றீங்க சொல்லுங்க. எனக்கு இந்த மாமனாரும் வருவாரா, எனக்கு அந்த மாமனாரும் வருவாரா என் வீட்டுக்கு. எந்த மாமனாரு? என் அப்பா இவருன்னு சொல்லி எங்க மாமியாரு அவங்க வீட்டுக்காரர் அவன் தட்டாங்குளத்துல இருக்காங்க புளியாந்தோப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு இட்டு போய் காட்டுறாங்க. வேணான்னு ஒதுக்கிட்டு பிற்பாடு அவங்க வீட்டுக்கு நீ ஆயிட்டு போய் என்ன காட்டுறீங்க? எனக்கு பூசல, உங்களுக்கு அது பழகிடுச்சு, எனக்கு பூசலையா சொல்லுங்க. இது ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எனக்கு ஏஜ் 40 இயர்ஸ் ஆகுது. சொந்த பந்தத்தை கூட்டிட்டு போய் காட்டுறது அது இன்னொரு விஷயம். எங்க மாமியார் வீட்டு 10 வயசுல இருக்கும்போதே அப்பா பிரிஞ்சு போனது. அவங்க ஃபேமிலி தனியா இருந்து அவர் போயிட்டாரு. அம்மா ஃபேமிலின்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க. இப்ப எங்களுக்கு அக்காவுக்கும் எனக்கும் கல்யாணம் வச்சவரு எங்க 2வது அப்பா தான். எனக்கு 2 பேருமே இது பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு இது தொடர்பு கிடையாது. இவர் பிடிசில ஒர்க் பண்றாங்க எங்க அப்பா 2வது. அப்படி இருக்கும்போது அவரும் பார்க்கணும் இவங்களும் பார்க்கணும். அது அபாண்ட போய் அதெல்லாம் தப்பான. எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, நாங்களும் அவரை போய் பாத்துருக்கோம். ஐஜி ஆபீஸ்ல வேலை செய்யறாருன்னு இவரு போய் அவரை காட்டு. இப்ப அவங்களுடைய உங்க மாமியார் மாமனார் பிரச்சனை தான் உங்க பிரச்சனையா? எனக்கு அந்த பிரச்சனையே இல்ல. பிரச்சனை என்ன? எனக்கு வந்து இப்பதான் எல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப எனக்கு வந்து என் பசங்க எதிர்காலம் பத்தி எனக்கு முக்கியமே. நான் அதுக்குதான் நான் இங்க வந்திருக்க காரணமே. நான் இவர் வந்து சரிப்படுவாரா படமாட்டாரா எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு இவர் என்ன வந்து ஒரு மாதிரி பைத்தியக்காட்சி மாதிரி ஆக்குறாரு. இவர் என்ன நான் இன்னைக்கு வந்துருவேன், நாளைக்கு வந்துருவேன், இன்னைக்கு வந்துருவேன், நாளைக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு இப்படிதான் காலத்தை ஓடுறாரு தவிர 3 வருஷமா இந்த மனுஷன் அங்கதான் குத்தனம் பண்றாரு. அவை 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்கா மேடம். நானு சொல்ல துடிக்குது மனசு.